இன்றைய தியானம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஏசாயா 50:4. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய விசேஷித்த ஞானத்தை கொடுத்து ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், குறிப்பாய் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மேல் பிதாவாகிய தேவன் தந்தருளினதான அந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து இளைப்படைந்தவங்க யாரை நம்ம சந்திச்சாலும் அவங்களுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நம்ம அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமல்ல, நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள்னு சொல்றோம் இல்லையா, நம்ம ஒவ்வொருவருக்கும் கல்வி மானின் நாவை தந்தருளினார். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எப்படி மோசே வாயில கர்த்தர் யாத்ராகமோ 4:11-12 சொன்னது மாதிரி, நீ பயப்படாத, நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன்னு சொன்னார் இல்லையா, அப்படிதான் பிரியமானே நம்மள கூட சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்லத்தக்கதாய் ஞானத்தினால் நிரப்பி இருக்கிறார். நமக்கு என்ன ஞானம் இருக்கு பிரியமானே? எனக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை இன்றைய தியானத்துல போடுன்னு கர்த்தர் உணர்த்தி இந்த வசனத்தை சொல்லும் பொழுது அநேகர் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு நான் அந்த வார்த்தைக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், ராத்திரி எல்லாம் ஜெபிச்சுட்டு இருந்தேன், காலையில எழும்பி இந்த வார்த்தையை பார்க்கும்பொழுது கர்த்தர் என்னோடு பர்சனலா இடைப்பட்டார். அது கர்த்தர் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, ஏசாயா 50:4 நமக்கு தீர்க்கதரிசியின் மூலமாய் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கல்வி மானின் நாவை தந்தருளினார். அடுத்து காலைதோறும் நம்மை எழுப்புறாரா? காலைதோறும் எழுப்புறார். அடுத்து கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். சொல்லுங்கப்பா, இன்னைக்கு என்ன வார்த்தைய நான் சொல்லணும்? இன்னைக்கு என்ன வார்த்தை என் கூட படிக்கிறவங்க, என் கூட வேலை செய்யறவங்க, நான் சந்திக்கிறவங்க, அவங்க வியாதியோடு வந்திருக்காங்க, பலவீனத்தோட வந்திருக்காங்க, குடும்ப பிரச்சனையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் என்ன வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு நம்ம தேவனுடைய சமூகத்துல தேவ சத்தத்துக்காக காத்திருக்கும் பொழுது பளிச்சுன்னு ஒரு வார்த்தையை தருவார். சமயத்துக்கேற்ற வார்த்தை, அது அவங்களுக்கு தேவையான வார்த்தையா கர்த்தர் தருவார். பிரியமானவர்களே, அதை தான் இங்க நம்ம வாசிச்சோம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். சும்மா ஏதோ ஃப்ளூக்ல எடுத்து விடுறதல்ல பிரியமானவர்களே, வாயில வந்தபடிக்கு வார்த்தை பேசுறது இல்லைங்க. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைய நாம சொல்லும் பொழுது அங்கு கர்த்தர் மெய்யாகவே 30, 60, 100 பலனை காண செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபையை கொடுக்கணும்னு ஜெபிக்க போறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? மனம் திரும்பி இருக்கிறீங்களா? மூழ்கி ஞானசானம் எடுத்து இருக்கிறீங்களா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்களா? அப்ப நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய உங்களை கர்த்தர் தகுதிப்படுத்தி இருக்கிறார். நீங்க தைரியமா நீங்க யார சந்திக்கிறீங்களோ அவங்களுக்கு அவங்க துன்பத்துல, அவங்க துயரத்துல, அவங்க வேதனையில, அவங்க பாடுகள் மத்தியில, அவங்க கடன் பிரச்சனையில, அவங்க மந்திர பில்லில, சூனிய கட்டுல அல்லது தோல்வியில ஏதோ ஒரு டிஜெக்ஷன்ல இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நீங்க சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல ஆவியானவர் உங்க செவிய அவர் பக்கமா திருப்பிட்டு அவர் சொல்றத கேட்க வைப்பார், கவனிக்க வைப்பார். அந்த அனுபவம் இருக்குன்னா கரங்களை வச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பிரியமானவர்களே. ஆம், ஏசாயா 57:15-19 வரைக்கும் உள்ள வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எப்படி கர்த்தர் நடத்துறான்றது மிக தெளிவா நீங்க வாசிக்கலாம் பிரியமானவர்களே. கர்த்தர் அவர் யாருன்றத குறிப்பா 15ஆம் வசனத்துல பாருங்க. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்னும் நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். தொடர்ந்து நீங்க 16, 17 படிச்சுட்டே வாங்க. 18, 19 பாருங்க. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி அவங்கள ஆண்டவர் பார்க்கிறாரு,
வழியை பார்க்கறாரு, குணமாக்குவேன்றாரு, அவங்கள நடத்துவேன்றாரு. திரும்பவும் அவங்களுக்கு நான் துக்கத்தெல்லாம் எடுத்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் அளிப்பேன்னு சொல்றாரு. 19ஆம் வசனம், தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கு சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்ம வாயில வைக்கணும்னா நம்ம அவர் கரத்துல ஒப்பு கொடுத்துடணும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு கிட்ட போனவங்களுக்கெல்லாம் இளைப்பாறுதல், இயேசு கிட்ட போனவங்களுக்கெல்லாம் வார்த்தை, இயேசு கிட்ட போனவங்களுக்கெல்லாம் சுகம், ஆசீர்வாதம் எல்லாம் கிடைச்சது. உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாக வச்சிருக்கிறாரு. நமக்குள்ளேயும் கர்த்தர் அந்த வல்லமையும் வார்த்தையும் கொடுக்கணும்னு ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் இந்த காலையிலே வந்து நிற்கிறோம். ஏசாயா 50:4 இந்த நாளிலே ஒவ்வொரு கர்த்தருடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றத்தக்கதாய் அவர்களை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்கிறப்பா. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல அவர்களுக்கு அறியும்படிக்கு அவர்களுக்கு ஞானத்தை தாருமாண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் கல்விமானின் நாவை அவர்களுக்கு தந்து காலைதோறும் அவர்களை எழுப்பி கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல அவர்கள் கேட்கும்படிக்கு அவர்கள் செவியை கவனிக்க செய்வீராக. யார் யார் இந்த நாளிலே நாங்க சந்திக்கணும்னு சித்த வச்சிருக்கிறீரோ, யார் யார் இடத்துல நாங்க பேசணும்னு சித்த வச்சிருக்கிறீரோ, அவர்கள் இடத்துல அவருடைய வருத்தங்கள், துன்பங்கள், துக்கங்கள், வியாகுலங்கள், வேதனைகள், கடன்பாரங்கள், பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்லி அவளை திடப்படுத்த, அவளை பலப்படுத்த, அவளை உயிர்ப்பிக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களை உம்முடைய வசனத்தால் நிரப்பும் என்று வேண்டுகிறோம். துதி கன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.